அங்காடி தெரு திரைப்படத்தை பிடித்திருந்தால் இந்த வீடியோவை மறக்காமல் லைக் செய்து கொள்ளவும். வாய்ப்பு கிடைத்தும் ஜொலிக்காமல் போன அங்காடி தெரு ஹீரோ, இதெல்லாம் இவர் நடிக்க வேண்டியதா? வாங்க வீடியோவை முழுமையாக காண்கலாம். சினிமாவில் வாய்ப்பு தேடி தினமும் சென்னையை நோக்கி படையெடுப்பவர்கள் ஏராளம். ஒருமுறை வாய்ப்பு கிடைத்து விட்டால் அதன் மூலம் அவர்களது வாழ்க்கையே நல்ல நிலைமைக்கு சென்றுவிடும் என்றும் அவர்கள் எண்ணம் என்று கூறப்படுகிறது. ஆனால் சிலர் வாய்ப்பு கிடைத்தும் அதனை சரியாக பயன்படுத்தாமல் இறுதியில் மீண்டும் பழைய நிலைக்கே வந்து விடுகிறார்களாம். இப்படி தனக்கு முதல் படமே சூப்பர் ஹிட் படமாக அமைந்தும் அடுத்தடுத்து கதை தேர்வுக்கான தோல்வியை சந்தித்து இன்று பல வாய்ப்புகளை இன்றியும் தவிக்கும் நடிகர் தான் அங்காடி தெரு பட ஹீரோ மகேஷ் ஆவார். முதல் படமே அஞ்சலி ஜோடி, வசந்தபாலன் இயக்கத்தில், ஜி.வி. பிரகாஷ்குமார் இசை, இப்படி அனைத்தும் நல்ல முறையில் இருந்தும் நடிகர் மகேஷ் அடுத்தடுத்து படங்களில் நடிக்கவில்லையாம். இவர் 2010ஆம் ஆண்டில் வெளியான அங்காடி தெரு திரைப்படம் அப்போது சமூகத்திலும் சினிமா துறையிலும் மாற்றத்தை ஏற்படுத்தியது. பெரிய பெரிய ஜவுளிக்கடைகளில் பணிபுரியும் தொழிலாளர்களின் மறுபக்கத்தினை தோலுரித்து காட்டியதும், கடை மேலாளராக இயக்குனர் வெங்கடேஷ் மிரட்டியிருப்பார். அஞ்சலியின் குடும்ப பாங்கல் முகமும் வசந்தபாலனின் வசனங்களும் நா. முத்துக்குமாரின் பாடல்களும் படத்தில் வெற்றி பெற செய்திருக்கிறது. இந்த படம்தான் மக்கள் மத்தியில் இன்றளவும் நல்ல முறையில் பேசப்பட்டு வருகிறது. இப்படத்தின் மூலம்தான் தமிழ் சினிமாவில் அடுத்தடுத்து ஒரு பெரிய ரவுண்டு வருவார் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கும் நிலையில்தான் நடிகர் மகேஷுக்கு காத்திருந்த தோல்வி மட்டுமே. அங்காடி தெரு வெற்றியால் அடுத்தடுத்து நிறைய இயக்குநர்கள் அவரை அணுகினர். இதனால் எந்த படத்தினையும் தேர்ந்தெடுப்பது என்று குழம்பை நிலையில் அவர் இருந்தார். மேலும் வலுவான கதைக்களத்தையும் அவர் தேர்வு செய்யவில்லையாம். முதல் படத்தில் வசந்தபாலன் மகேஷுக்கு அனைத்து சொல்லிக் கொடுத்தால்தான் கதை என்னவென்றே தெரியாமல் நடித்தாராம். ஆனால் அங்காடி தெரு வெற்றியை அவருக்கு தக்க வைத்துக் கொள்ள தெரியவில்லை என்றும் சொல்லப்படுகிறது. அந்த நேரத்தில்தான் ரிலீஸான விஜயின் சேதுபதியின் முதலில் ஹீரோவாக நடித்த சீனு ராமசாமியின் தென்மேற்கு பருவக்காற்று திரைப்படம் முதலில் மகேஷுக்கு வந்த வாய்ப்பே என்றும் கூறப்படுகிறதா. அந்த வாய்ப்பினை இழந்தவருக்குத்தான் அடுத்து வந்த படமாக எங்கேயும் எப்போதும் படத்தில் ஷர்வான் கதாபாத்திரமும் இவருக்கு சொல்லப்பட்டதே. இதனையும் இவர் இழந்துவிட்டார். பின் அதர்வாமை ஆகஸ்டின் ஹீரோவாக மாற்றிய ஈட்டி திரைப்படம் முதலில் அங்காடி தெரு மகேஷுக்கு வந்ததே என்றும், இப்படி பல சூப்பர் ஹிட் படங்களை இழந்திருக்கிறார் இவர் மகேஷ். இதனால் மன உளைச்சலும் ஆளானார். குளிப்பழத்திற்கு அடிமையானார் என்றும் கூறப்படுகிறது. பின் கஞ்சா கருப்பு தயாரித்த வேல்முருகன் போர்வெல்ஸ் திரைப்படம் படுதோல்வி அடைய சினிமாவிலிருந்தே ஓரங்கட்டப்பட்டார் மகேஷ். தற்போது மீண்டும் நல்ல வாய்ப்பிற்காக இவர் காத்து கொண்டிருக்கிறார் என்றும் கூறப்பட்டு வருகிறது. மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம்.